பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதினவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்கள் 27 நட்சத்திரத்திற்கும் பார்க்க இருக்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இன்று மங்களகரமான சோபகிருது வருடம் திங்கள்கிழமை, ஆங்கில தேதி 8/1/2024, மார்கழி 23ஆம் நாள், தேய்பிறை துவாதசி திதி இரவு 9:18 வரைக்கும். இன்று அனுஷ நட்சத்திரம் இரவு 7:46 வரைக்கும். சித்த யோகம் 60 நாழிகையும் கூடியுள்ள ஒரு நாள். இன்று ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரகங்கள் 27 நட்சத்திரத்திற்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இன்று சிறப்பாக இருக்கும், அற்புதமாக பண்ணலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்று கூடி வரும் சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும், ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பங்குதாரர்களிடம் விழிப்புடன் இருப்பது நல்லது. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பேச்சாற்றலால் மற்றவர்களை கவருவீர்கள், உங்கள் ஆற்றல் வெளிப்படும். மிருகசீரிஷ நட்சத்திரம் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்பினை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு பேச்சிலும் செயலிலும் வேகம் இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி ஊனமுற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சில காரியங்கள், முக்கியமான நிகழ்வுகளை நிறைவேற்ற முடியாத ஒரு குறுக்கீடுகளும் தடைகளும் இன்று ஏற்பட்டு விலகும். அதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு விபத்துக்கு ஆளாக நேரிடலாம். வண்டியில் செல்லும் பொழுது நிதானம் தேவை. பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்லதும் கெட்டதும் இன்று கலந்தே இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்று விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது மிக மிக அவசியம். இல்லையெனில் ஏமாற்றப்படுவீர்கள் மற்றவர்களால். சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம் அரசியல்வாதிகளுக்கும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் இன்று மிக சிறப்பான ஒரு நாள். சாதிப்பீர்கள், சாதனை புரிவீர்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க கவனித்துக் கொள்வீர்கள். ஏற்பாடுகள் நடக்கும். உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய சிம்மராசி அன்பர்களுக்கு இடம் விற்பது வாங்குவது குறித்து ஒரு நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள்.
ஒரு வியாபாரம் கை கொடுக்கும். கன்னி, உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்கள் வெளியில் போகும் பொழுது உங்களது பொருட்களை அல்லது உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்து செல்லவும், பொருட்கள் களவாடப்படலாம் அல்லது நீங்களே தவறவிட வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த அன்பர்கள் உடன் பிறந்தவர்களால் நல்லது நடக்கும், கெட்டதும் கலந்தே ஏற்படும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். துலா ராசி சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சுபீட்சம் காண்பார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார நிலை இன்று சுமாராகவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலா ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் குறிப்பாக குடும்ப பெண்ணுக்கு மட்டும் இல்லை, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் இது பொருந்தும். விருச்சிகம் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்களின் நலனில் அக்கறை தேவை. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் கூட ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அரசாங்கத்தால் ஆதரவு, வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்களால் கூட ஆதரவு கிடைக்கும். வங்கிகளில் கடன் தேடி சென்றால் வங்கிகளில் கடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் சுமூகமாக பேசுவது, பழகுவது நல்லதையே தரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூல நட்சத்திரம் தனுசுவில் பிறந்த அன்பர்களுக்கு தந்தை நலம் சீர்படும், தான தர்மங்களில் உங்கள் மனது ஈடுபடும், செலவுகள் செய்வீர்கள், சந்தோஷமாக செய்வீர்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த தனு ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் புரிபவர்கள் மிகுந்த ஏற்றம் புரிவார்கள், சாதனை புரியக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்கள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் இறங்க வேண்டாம், பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இன்று செழிப்பான பாதை புலப்படும். தங்கள் எண்ணம் ஈடேற சிறப்பான ஒரு நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த அன்பர்கள் வியாபாரிகள் அதிகம் பொருளை முதலீடு செய்ய வேண்டாம், நஷ்டப்பட வேண்டி வரும். அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளின் தேவை அறிந்து வாங்கி தந்து அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை ஊட்டுவீர்கள். சிறப்பான ஒரு நாள். சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணியிட மாற்றம் ஏற்படும், சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வீர்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி, அதாவது நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்களால், அதாவது அசையும் அசையா சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும், சந்தோஷமான ஒரு நாள். பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பெற்றோர்களிடையே நல்லுறவு நீடிக்கும், அவர்களது ஆசியும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மாணவர்கள் படிப்பில் அறிவாற்றல் தெரியும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள், மொத்தத்தில் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். இன்று 27 நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் தனித்தனியாக பலன்களை சொன்னோம். இன்று நல்ல நாளாக அனைவருக்கும் அமைய எங்களது வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.